சற்றுமுன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போட்டோவை பகிர்ந்து முக்கியமான பதிவை போட்டிருக்காரு. அதாவது இந்த போட்டோவில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா திரு ராஜகோபால தொண்டைமான் அவர்களுடைய நினைவு தினம். அதாவது புதுக்கோட்டை சமஸ்தானம் 9வது மன்னரான திரு ராஜகோபால தொண்டைமானுடைய நினைவு தினம் தான் இன்று. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் மகாராஜா அமரர் ராஜகோபால தொண்டைமான் அவர்கள் நினைவு தினம் இன்று. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களது கோரிக்கையை ஏற்று எந்த நிபந்தனையும் இல்லாமல் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சுதந்திர இந்தியாவுடன் இணைத்தவர். தமது குடும்பத்துக்கு சொந்தமான சமஸ்தான சொத்துக்களை நாட்டின் வளர்ச்சிக்காக வழங்கியவர். புதுக்கோட்டை மாவட்டம் அமைக்கப்பட்ட போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்க 100 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியவர். பல்வேறு மொழிகள் கற்றவர். நாட்டுக்காகவும் நாட்டு மக்கள் நலனுக்காகவும் வாழ்ந்த மகாராஜா அமரர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுடைய நினைவுகளை போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு அமரர் ராஜகோபால தொண்டைமான் அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவருடைய புகழையும் அவர் செய்த தியாகங்கள், அவர் செய்த கொடை வள்ளல்கள் பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லி அவருடைய நினைவு போட்டிருக்காரு. முக்கியமாக தற்போது உள்ள அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சர்களோ அவங்களுடைய சொத்துக்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்துறீங்க, மக்களுக்கு என்னதான் நல்லது பண்ணிருக்கீங்க, அவ்வளோ சொத்துக்களை வைத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர்கள் மட்டும் கேட்கல, எதிர்கட்சிகளாக இருந்து மக்களுடைய காசை சுரண்டி சாப்பிட்ட அதிமுகவினரையும் கேட்குறேன், திமுகவினரையும் கேட்குறேன். இவ்வளோ பணம் காசு சொத்துக்களை எல்லாம் சேர்த்து என்ன செய்ய போகிறீங்க? அதாவது ஒரு ஜமீனா ஒரு மன்னராக இருந்த அவரே நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து சொத்துக்களையும் தியாகம் செய்து தானம் செய்து மக்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த சொத்துக்கையும் தானம் செஞ்சாரு. ஏன் நம்ம கப்பலோட்டிய தமிழன் திரு வ.உ.சி. அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அனைத்து சொத்துக்களையும் எனக்கு தேவையில்லை என்று கப்பலோட்டினாரு. இது மாதிரி பல மக்கள் நாட்டிற்காக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தியாகம் செய்து நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்க பண்ணாங்க. ஆனால் இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய ரத்தத்தையும் உரிந்து சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயல். இவர்களை எல்லாம் பார்த்தாவது இவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.